என்ன சொல்றதுக்கு அனுப்புனாங்க. அந்த சூரை நான் யாரு ஆளுன்னு திருப்பி அவங்களுக்கு என்கிட்ட ஜலம் வாங்கி அந்த ஜலத்தை கொடுத்து அவன் இப்ப பொம்பளையா மாத்திருக்கான். இப்ப அவன் என்ன பண்றான்? திருப்பி விட போறப்பா அப்படியே இப்ப நான் என் காரியம்லாம் ஜெயிச்சுக்கிட்டு தான் தம்பி ஏமா இன்னும் மந்திரக்காரன் ஆடி பாடி போடுனா நைட்டு போவான் நைஸா காலேஜ் வச்சு போமா ஓஹோ சுவாமி தாங்கள் யார் என்று தெரியாமல் வெடிக்கு நான் அகடவளமாக திருப்பேன். தாங்கள் சொன்ன வார்த்தையை மீறியும் நான் ஜலத்தை அறிந்து விட்டேன். ஓ சாமி சுவாமி தாங்கள் எவ்வளவு பெரியவர் என்று தெரியாமல் பராக்கிரம் தெரியாமல் தெரியும். தவறு செய்திருந்தால் சுவாமி உற்பத்தி பண்ணி நாரத மகாத்திரத்தில் தெரிவித்தார்கள். சஞ்சாரியா பார்த்ததில்லையே பார்க்கலையே பார்க்கலையே நாரதா மாதா பேருங்க மும்மூர்த்தி தேவன் என்ன கொலை சொன்னாங்க. என்ன கொலை தானே வந்தேன். வந்தவனுக்கு தாகத்தை உற்பத்தி பண்ணா தாகத்தை உற்பத்தி பண்ண நான் தீர்த்தத்தை கொடுத்தேன். அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே ஒன்னு பெண்ணா மாத்திருக்கேன். என்ன கேட்கிற ஒன்னு அடியவன் ஆயிரம் தவறு செய்திருக்கலாம். குற்றத்தை பொறுத்து மீண்டும் பழைய உருவத்தை கொடுங்கள். சுவாமியுடைய பழைய உருவம் வேண்டும் வேண்டும் வேண்டும். அப்படியா இருந்தா நான் சொல்லும் வார்த்தை கேளும். மாயாவதி மாயாசூரனாக இருந்து மாயாவதியாக மாற்றிருக்க. அப்படியா இருந்தா உன்னுடைய அதான் முதல் உருவம் மாயாசூரம் வர வேணும்னா நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்கணும். அப்படி கேட்டால் நான் உனக்கு பழைய உருவத்தை தருவேன். ஆமா
அது நம்பிக்கை இல்ல நம்ப முடியாது. சத்தியம் நம்புங்க. அதாவது சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் செய்யக்கூடும். ஆமா எப்போதும் மாறும். ஆகையால் நீ சத்தியத்தை கொடுத்தால் நான் நம்பிட்டு போயிடுவீங்க. நான் சரி ஐயா. ஐயா வாரிசே நீ கூடாது. இந்த உலகங்கள் இருக்கு அத்தனை தெய்வங்கள் நிறைய அடியா நான் சொல்லுவார்த்தை கட்ட மாட்டேன். சத்தியம் 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 சரி உன்னை நம்புறேன். இப்ப நான் சொல்றத கேக்குறல கேக்குறீங்க. கையால சொல்ல வேண்டும் அவர் ஒன்னு மையம் கொண்டு ஒன்னுட்டு அணைய வருவார். அப்ப என்ன சொல்லணும்? அரண்மனைக்கு வாங்க, நான் வந்து சேர்றேன். என்னுடைய வீடு வெள்ளைங்கிரி மேடு, சூரியன் பார்த்தா அங்கே வந்தா முதல் சாமத்தில் வந்தால் நான் உங்களை சேருவேன் அப்படின்னு அது மட்டும் இல்ல. அதை விட்டு உடனே அவர் இருக்காரு உலகத்துல படம் எடுத்து பாக்குறோம். அவரையும் மணக்கணும், அவரையும் மணிக்கு அவரும் கூட வரணும். அதாவது அவர் வெள்ளிங்கிற மேட்டுக்கு வாடகைக்கு இரண்டாவது சாமத்துக்கு வரணும். இரண்டாவது சாமம் அப்படின்னு சொல்லணும். மூணாவது சத்தியலோகத்தை எங்க அப்பா இருக்கான் பிரம்மதேவன். ஆமா அவனையும் பார்க்கணும். பொம்பளை வீரி கொண்டு வந்தா 3 பேரும் பொம்பளை வீரி கொண்டு வந்தா மணிக்கு நேரா வெள்ளகிரி கொண்டு வரணும். அவரை 3வது சாமத்துக்கு வர சொல்லணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மேல அவர்த்த நான் சொல்றேன். போயிட்டு வா. நான் போறேன். நட்டு வர மாட்டீங்களா? வர பக்கத்துல தான் இப்ப நீங்க நட்டு விளையாடுறாவோ நாட்டுக்கு நான் சென்று பாடல் பாட செய்து மயக்கி நாம தெரிவித்த வேண்டும் சேர்க்கிறேன். சத்தியம். நான் ஒரு நட்டுவனாகும். நீ ஒரு நாட்டை வந்திருக்கோம். போய் நீங்க பாடுவீங்களா? ஆடுவானா? அப்படியே உள்ள போய் பாருங்க. ஆனா சுவாமி நான் ஒரு நட்டுவன்.
பரதநாட்டியம் ஆடி இருக்கு. அதுக்கு அரங்கேற்றம் பண்ணணும். அது உங்க முன்னால பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால கொண்டு வந்திருக்கேன். நீங்க நீங்கள் பார்த்து அந்த பெண்ணை வெற்றியா வெளியே மாறுங்க. அவங்க ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது வெற்றி பெறும். ஐயா சொல்லிட்டாரு. போகணுமா? நாட்டியம் ஆடியா? அது போகணுமா? அரங்கேற்றம் பண்ண வந்து பொண்ணு இப்ப அது ஒரு பக்தியோட உங்கள்கிட்ட வரும். ஆடு வேணப்பா ஆடு வேணும் அழகு மாறியே அழகு மாறியே ஆனாலும் பாடுதே உன்னை கோரியே அழகு மாறியே அரங்கேற்ற வைக்கணும் உன்னை கோரியே கண்ணி பொண்ணு என்னையா நட்டுவரா? என்னையா இது? அது ஐயா பிள்ளை நாட்டியானதுல ஏதோ மயக்கத்துல வந்து மேல காலு தடுமாறி விட்டுருக்காங்க. காலு சிரிப்பாய் வந்து டைல்ஸ் போட்டிருக்கு டைல்ஸ். காலு சிரிப்பாய். பாரு. ஐயா என்ன பாருங்க ஒன்று சொல்லியா ஐயா கையாளவே காதல் கொண்டு வந்தேன் திருமணம் செய்துக்கலாமா? என்ன ஓட்டுறீங்க மெத்தோடு வெட்டீங்க கரு போட்டீங்க எல்லாத்தையும் வித்து பணத்தை கட்டுற மடிதாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரி நாட்டோரை கொண்டு வருவா மனக்கலையோ என்னை பிடிக்கலையோ தந்தே நந்தே நானே நந்தே மடிதாரி புடவைக்கு இல்லாத அழகா வேறாரி நாட்டோரை கொண்டு வருவா மணக்கலையோ மாமா பிடிக்கலையோ நன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே அப்படியா இருந்தா ஊர்ல டிராக்டர் விக்கிற டிப்பர் விக்கிற விக்கிற சாகு பங்க வெட்டிட்டு ஏன்னு கேட்டியா
யாரு கேளு ஏன் அப்படி இருக்கும்போது எதுக்காக இது? என் ஆசை இருக்குல்ல ஆமா. எவ்வளவு வரணும்னா இல்லாட்டி ஒரு சேலை வாங்கணும் இதெல்லாம் நகை வாங்கணும் இதெல்லாம் விக்க தேவையில்ல. நம்ம சேட்டு கடை இருக்குல்ல, ஜெயின் ஜீவலரி ஜோசப் ஆர்கெஸ்ட்ரா இருக்குல்ல, நான் போனா எத்தனை பவுன் வேணாலும் வாங்கிட்டு வருவேன். என்ன எதுக்கு டாக்டர் வீ என் வீட்டை வீ காட்ட வீன்னு சொல்றேன். சும்மா இல்ல சும்மா இல்ல நான் வேணுமா வேணும்னா உனக்கு என்ன வேணும்? செய்யணுமாமா உனக்கு என்ன வேணும்? இது எல்லாம் வேணும் எனக்கு அந்த டிராஃபி ஆம்புலது அது செஞ்சுக்கலாம். ஆசை இருந்தா நான் எங்க வந்துருமா வெள்ளி மாதிரி அடி வாரத்துல ஒரே குடிக்க மாளிகையில 8ஆம் நம்பர் வீட்டுல முதல் சாமத்துக்கு முதல் சாமத்துக்கு நீங்க அளவு தெரியாத துணி போட்டு வந்தீங்கன்னா சரி, அப்படியே நான் வருகிறேன். அப்படியே வருகிறேன். வைகுண்டம் தமிழ்நாட்டிலே அந்த ஆள்கிட்ட போய் கேளுண்ணா மூச்சு வாங்கும் ஏன்னா நீ வந்தியா நீ போய் கம்பெனி மணிக்கு வெள்ளி மலை அடிவாரத்துல சுரத்துக்கு அந்த மாநில 8ஆம் நம்பர் வீட்டுக்கு முதல் சவுண்டா சொல்லிட்டேன். இப்ப என்ன செய்யறது தெரியுமா? இந்த கண்ணபுரான்கார அதாவது அவன் வந்து உலகத்துல புடவை வச்சிருந்தா தூக்கி பாக்குறாரு. அவன் சீக்கிரம் மசிக்கிடுவான். மயக்கி விடுவாரு. நீ போய் என் தங்கச்சி வந்திருக்கா ஆமா நாட்டு அரங்கத்தை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லிட்டு வரேன். இந்த வைகுண்டமோ இந்த தப்பு நடக்க போகுது. திடீர்னு திப்பு நடிக்க பாருங்க. கலங்குது. பார்க்கலாம். பகவானே ஓ யாரப்பாடி? நான் நட்டுவனார் எதுக்கு வந்தேன்? என் தங்கையை பரதநாட்டியம் வழிபடுத்த அதை தங்கள் முன்னால் நாட்டியம் ஆட வேண்டும். நாங்கள் அதுக்காக நீங்க அரங்கேற்றம் பண்ணணும். சொல்லிட்டேன். நீ ஆட்டி என்னம்மா போகணுமா ஏமா சும்மா இன்னும் சும்மா மலைக்கு கொண்டாடி ஆமா கொண்டு வரட்டுமா? அப்படி இருக்கீங்களா? கட்சி பண்ணு
அதை என்ன சொன்னாலும் இந்த பெண்ணை விட உலகத்தில் அழகு கிடையாது. அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவர் சேர்ந்தார்களோட சேரணும், கூடுனாலும் கூடுனாலும் இந்த பெண்ணோட சேரணும். மாட்டிக்கிட்டாரு மச்சான், மாட்டிக்கிட்டாரு. ஆழ மாடியில ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்குல்ல, மாட்டிக்கிட்டாரு மச்சான், மாட்டிக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பெண்ணோடு சேர வேண்டும், கூட வேண்டும், போக வேண்டும். அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? என்னுடைய தங்கை. உன் தங்கா இருந்தா என்ன? நான் திருமணம் செய்திக்கிறேன். உனக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, வெளிநாடு போறியா, இல்ல உள்நாடு போறியா, எல்லாம் நானே பாத்துக்கிறேன். ஆமா, பொண்ணு கூட நீ பொண்ணு கூட இந்த டைட்டில் உங்களுக்கு எல்லாம் திறந்தாரு. இவரு கிளம்புமா? அப்படா சொந்தம் மேல ஆசை கொண்டு ஒரு
அந்த ஆள் வாய பார்த்தாலும் ஒரு ஆசை வராது. ஒரு மைக்கு செல்லு போடணும்னா